ஏதேனும் வினாக்கள் இருந்தால், உங்களுக்கு ஏதேனும் சந்தேக வினாக்கள் இருந்தால் வினவலாம். அகத்திய பெருமானும் அமர்ந்துள்ளார், நானும் உள்ளேன். எதுவாக இருந்தாலும் வினவினாலும் அனைத்திற்கும் பதிலளிக்கப்படும் இம்முதல் கிராம சபையிலே. ஓம் அகத்திஷாய நமக. வெட்டிட்டீங்களா? அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். எங்கள் குலதெய்வம் அகத்திய பெருமானே நின்னுக்கோங்க. இருக்கட்டியா. எங்கள் தந்தையாகிய ஊர்காவல் சாமியாக வந்து நின்ற ஓம் சிவ மகா வாழ சித்தரை போற்றி போற்றி, என் தாயாக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி போற்றி போற்றி, என் சகோதரராய் விஸ்வாமித்ர மகரிஷியை போற்றி போற்றி, என் குழந்தையாய் வாழதேவி என்ற திரிபுர பாலசுந்தரியை போற்றி போற்றி, திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை போற்றி போற்றி, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் சிவாய நமோ நமக, ஓம் நாராயண நமோ நமக, ஓம் சரவண பவாய நமக. தெற்கு வண்டானம் பிரபஞ்ச மகாசபையிலிருந்து வந்த தெய்வங்களுக்கும் என் சகோதரர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் உடன்பிறவா சகோதரர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை வணக்கங்கள். எங்கள் குலதெய்வம் அகத்திய பெருமான், எங்கள் தந்தை ஊராவல் சாமியாக வந்து நின்ற சங்கரநாராயண பெருமாள் ஓம் சிவமக வாழை சித்தரை போற்றி போற்றி, என் தாய் அகிலாண்ட கோடி பிரம்மாண்டமா நாயகி செல்லாரம்மா தாயாக வந்து நின்ற தாயை போற்றி போற்றி, என் உடன் பிறந்த சகோதரர் விஸ்வாமித்ர மகரிஷியை போற்றி போற்றி, என் குழந்தையை வந்து நின்ற ஸ்ரீ வாழதேவி என்ற திரிபுர பாலசுந்தரியை போற்றி போற்றி, எங்கள் பெருமாள்வெட்டி கிராமத்திற்கு வந்து சொற்பொழிவு ஆற்ற வந்த தெற்கு வண்டானம் பிரபஞ்ச மகாசபையில் வந்த தெய்வங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். வந்த சீடர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் உடன்பிறவா சகோதரர்களுக்கும் என் உறவினர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் அனைவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏற்கனவே தென்காசி கிளைச்சபையில் சென்றவுடன் எனக்கு நான் என்ற அகந்தையை விட்டவுடன் எனக்கு அன்பு என்ற சொல் என்னுள் நுழைந்து எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கண்டு சந்தோஷம் அடைந்தேன். ஐயா, எங்கள் ஊராவல் சாமி என்ற சங்கரநாராயண பெருமாள் அழைத்து பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி, பேசுதோம். நீங்கள் வந்து தமிழ்லேயே பேசுங்க. சும்மா ஏன் நூலுக்குள்ளேருந்து பேசுகிற மாதிரி பேசுறியா? அதான் அவங்கள்ட்ட சொன்னோம்ல, நீங்கள் இவங்கெல்லாம் அதாவது அவங்களுக்கு புரியுற மாதிரி நீங்கள் தமிழில் பேசுங்க. சும்மா இங்கே நம்ம பேசுவோம்ல, ஏன்னா இது தெலுங்கில் பேச முடியாது, இது எல்லா இடங்களுக்கும் போகும். தமிழில் பேசுங்க. நீங்கள் தமிழில் வந்து உங்களுக்கு ஏற்பட்ட உணர்வுகள் நிலைகள், உங்களுக்கு ஏற்பட்ட அதிசயங்களை சொல்லுங்கள். ஒருக்கா அவரை கூப்பிட்டு பேசுவோம். நீங்கள் அங்கிட்டாமல் திரும்பி அவங்கள பார்த்து, பார்வையாளர்களை பார்த்து இப்படி இப்படி திரும்பிக்கோங்க. என்ன கேமராவை பார்த்து பேசுங்க. தமிழில் பேசுங்க. அதாவது நான் சொல்லவா உங்களை சொல்லவா எதுவும் சொல்லணுமா? அங்கிட்டாம் பார்த்து பேசுங்க. நீங்கள் தானே, நீங்கள் மாரிச்சாமி, அந்த மாரிச்சாமி இவங்க தானே நீங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட சொல்லுதீங்க. அதாவது மக்களோட ஐயப்பாட்டு எல்லாமே கலியுகத்தில் எல்லாருக்குமே ஐயப்பாடு இருக்கும். ஏன்னா பல பல காவி உடைய கட்டிக்கிட்டு சீரழிக்காங்க நாட்டை. அதாவது சீரழிக்காங்கன்னா நம்ம வினை நிலை சரியில்லாமல் இருந்தால் தான் அப்படி குருநாதர்களை நம்பி போகிறாங்க. எத்தனையோ சாமியார்கள் முளைச்சிருக்காங்க. ஒரு 10 கிலோமீட்டருக்கு 20 கிலோமீட்டருக்கு ஒரு சாமியார் இருக்காங்க உலகத்தில். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லுதாங்க, ஏதோ ஒவ்வொரு விஷயங்களை சொல்லுதாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து வினை பயனால் நம்ம செஞ்சும் தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் புரிஞ்சும் புரியாமல் செய்ய தப்புனால, அதாவது ஒரு நாயை அடிச்சிருக்கலாம், பக்கத்து வீட்டு நாய் வந்திருக்கும், வீட்டை கதவை போட்டிட்டு அடிச்சிருக்கலாம், என்ன வீட்டில் வேலை பார்க்காத அவங்கள சத்தம் போட்டிருக்கலாம். நமக்கு வசதியாக இருக்கிற நேரங்களில் நம்மகிட்ட பணி செஞ்சவங்க, கூட இருந்தவங்க, நம்ம உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சில ஜீவராசிகளை சில சண்டை கிண்டை அப்படி இழுத்து விடுத நிகழ்வில் எப்படியோ சீற்றத்தில் மாற்றத்தில் ஏதோ ஒரு விஷயங்கள் செஞ்சு அதனால் வருத எதிர்வினைகள்.
நான் ஒன்றுமே செய்யலை, எனக்கு மட்டும் வருதுன்னு பிரச்சனை வரையில் கையை காலை உதறுவோன்னு இங்கே பார்த்துருப்பேன். எல்லா வீடுகளையும் இது நடக்கும், எல்லா வீட்லேயும். நான் ஒரு பாவம் செய்யலை, என்னைய வந்து ஏன் இந்த பிரச்சனைக்கு உள்ளாக்குது அப்படின்னா நமக்கு தெரியாது. முன் ஜென்மங்களில் போனவட்டே சொன்ன மாதிரி முன் ஜென்மங்களில் செஞ்ச பாவ நிலைகள் தங்கி இருந்து அது வேதனைகளாக இந்த ஜென்மத்தில் வந்து நமக்கு வெளிப்படுத்தும். அது இல்லைங்க, எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. யார் நீ தான் நான் தான் என் வீடு தான் உன் வீடு தான்னு கிடையாது, எல்லா வீட்டுக்குள்ளேயும் நிகழும். சிலர் வீட்டுக்குள்ளே நிகழுது வந்து வெளியே தெரியும், வெளிச்சம் போட்ட மாதிரி. எல்லா வீட்டுக்குள்ளேயும் நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும், வெளியே தெரியாது. ஏன்னா இப்போ ஏசி ரூமுக்குள்ளே சண்டை நடக்கு, வெளியே சத்தம் வராத ரூமுக்குள்ளே சண்டை நடக்கு. ஏன்டா பொழுதடையுது அப்படின்னு நினைக்கிற ஆட்களும் இருக்காங்க, சீக்கிரம் விடியட்டுமேன்னு நினைக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு இன்னல்கள் இடர்கள். அதே மாதிரி ஒவ்வொரு பொழுதும் கதவை பூட்டிகிட்டு இருங்க, எல்லாம் டிவியை வால்யூமை வச்சுக்கிட்டு கதவை பூட்டிட்டு சண்டை ஓடுற வீடு இருக்குது. எல்லாமே இல்லாமல் கிடையாது. வெளியே வரையில் டிப்டாப்பாக வருவாங்க. அவங்க இருக்கக்கூடிய தோரணைகள், அவங்க போகக்கூடிய காரு வசதி வாய்ப்புகள் வந்து எல்லாத்தையும் மறைச்சிரும். ஏழ்மையான வீட்டில் 4 பக்கமும் திறந்த வெளியாக இருக்கிற இடங்களில் நடக்கிற கருத்து வேறுபாடு வந்து ஊர் பூரம் தெரிஞ்சிடும். உயர்தலன்னு சொல்லக்கூடிய கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பெரிய மாடியை கூட கோபுரங்கள்லாம் அமைச்சு அங்கே நீசன்கள் வாழக்கூடிய இல்லங்களும் இருக்கத்தான் செய்யுது. பாவங்கள் நடக்குது, எங்கே தான் நடக்கும் எங்கே தான் நடக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் கிடையாது. அந்த நிகழ்வினோட எதிரொலி தான் எல்லா வசதிகளும் எடுத்து நிம்மதி இருக்காது. கம்பெனி அப்போ முதல்ல சொன்ன மாதிரி கம்பெனி இருக்கும், பிஸ்னஸ் இருக்கும், பேங்க் பேலன்ஸ் இருக்கும், பிள்ளைங்க இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் நிம்மதி இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது. அவங்களுக்கு இல்லை எல்லாமே நல்லா இருந்தான்னா பூரா சூழ்ச்சிக்காரங்க சுற்றி இருப்பாங்க. யாரையும் நம்பி எந்த வார்த்தையும் சொல்ல முடியாது. வேலைக்காரங்க இருக்கையில் கூட எதுவும் பேச முடியாது. அவங்க சுதந்திரம் இல்லாமல் வாழ்வாங்க, வாழ்க்கையை ரசிக்க முடியாது. இறைவன் வந்து எல்லா வசதிகளையும் கொடுத்துருக்கான். இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாருக்கும், ஜீவராசிகளுக்கு எல்லாத்துக்கும் இந்த பிரபஞ்சத்தை வந்து படைச்சி எல்லாரும் பஞ்ச இந்திரியங்களை கொடுத்து அழகான காட்சிகள், அருவிகள், நதிகள், ஓட, கடல் எல்லா விஷயங்களையும் கொடுத்துருக்காங்க. இயற்கை நல்ல வண்ண மலர்கள், நல்ல சுவையான கனிகள், அனைத்து விஷயங்களையும் கொடுத்து அதையெல்லாம் முழுமையாக ரசித்தவங்க யாராச்சும் இருக்காங்களா? அவங்க பாக்கியவான்கள். அதாவது இறைவன் கொடுத்த புதையலை பரிசை முழுமையாக பஞ்ச இந்திரியங்களை கொடுத்து, புத்திகளை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, புரிதலை கொடுத்து, துணைக்கு வந்து மனைவியை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, எல்லாரையும் நான் நல்லா ரசிச்சிட்டேன், இயற்கையை ரசித்தேன், குழந்தை குட்டிகளோட நிம்மதியாக இருக்கேன், எல்லா விஷயங்களும் எனக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னு யாராச்சும் ஒரு ஆள் இங்கே எந்திரிச்சு சொன்னால் அவங்க இறைவனுடைய குழந்தைகள். இறைவன் படைத்த படைப்பு சரியாக இருக்குது அங்கே அப்படின்னு அதை ஏற்றுக்கிடலாம். ஏன்னா தனக்கு போக தானம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லுதாங்க. தனக்கு இருக்கையிலையும் தானம் பண்ணணும், கஷ்டப்படையில் தானம் பண்ணணும், தனக்கு இல்லாமலும் தானம் பண்ணணும். அதான் இங்கே சொல்லப்படுது. தனக்கே இல்லாட்டாலும், ஏன்னா நம்ம அடுத்த வேளை உணவு நமக்கு இருக்கும், இங்கே இல்லைன்னா அங்கிட்டு போய் ஏதாச்சும் ஒன்று வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அங்கே நமக்குன்னு வச்சுருக்கிற விஷயம் எதாக இருந்தாலும் சரி, 2 வாழைப்பழம் மதிய சாப்பாட்டுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா இல்லாதவங்களுக்கு அதை கொடுக்கலாம். நமக்குள்ளதை அந்த இடத்துல தானம் பண்ணிவிட்டு அடுத்த இடத்துல நம்ம நினச்சா போய் சாப்பிட்டுக்கலாம், வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அந்த கொடுக்கப்படுற இடத்துல அந்த 2 வாழைப்பழம் வந்து பெரிய அறுசுவை உணவோடு போடக்கூடிய அன்னதானம். நமக்கு இருக்கும் 1000 ரூபா கையில் இருக்கும், அது வந்து நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. இப்போமெல்லாம் 1000 ரூபாய்ங்கிறது ஒரு ஷாப்பிங், ஒரு தடவை கடைக்கு போயிட்டு வந்தால் காலி ஆகிடுதுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதையே வாழ்வாதாரமாக வச்சு வாழறவங்கள விட்டுருங்க. அந்த 1000 ரூபா ஒருத்தங்களோட ஒரு மாத செலவை சரி உணவு நிலையை பசியாற்றக்கூடிய தன்மையாக இருக்கும். 1000 ரூபா எடுத்து தெருவில் ஓட்டு 2 பொம்மை வாங்கி பிள்ளை ஒரு மிதி மீச்சு தூக்கி சாடலை ஓட்டுருவோம் சாயந்தரம் போல். அந்த 1000 ரூபா ஒரு எதுக்கோ ஒரு அனாத ஆசிரமத்துக்கு கொடுத்தா அது ஒரு பிள்ளையோட ஒரு மாத உணவுக்கு அந்த 1000 ரூபா போதும். அது அந்த எந்த அரிசியை போடுதாங்களோ, என்ன காய்கறிகள் வாங்குதாங்களோ, மிச்ச காய்கறிகளே எப்படியோ அந்த 1000 ரூபா போதும்
ஒரு குழந்தையோட படிப்பு செலவுக்கு, சாப்பாட்டு செலவுக்கு. அதை செய்யுங்க. என்னால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. இல்லாமல் இருக்கிற விஷயங்கள்லாம் முடியுது. நம்மகிட்ட இல்லாமல் இருக்கிறவங்க தான் ரொம்ப செய்தாங்க. இருக்கிறவங்க செய்யதா ஏதோ ஒருத்தவங்க செய்தாங்க. அவங்களோட அடிப்படை பின்னாடி அவங்க பலமாக போட்டிருக்காங்க. அந்த அஷ்டலட்சுமிகளும் அவங்க வீட்டில் குடியிருக்கு. அந்த லட்சுமி அவங்களோட பரம்பரையே எங்கேயும் கையேந்தி நிற்காத அளவுக்கு தானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் முட்டாள்கள் கிடையாது. ஏன் இப்படி இறைக்கான், இதை வச்சு அங்கிட்டு அதை வாங்கி போட வேண்டியதானே, இதை வாங்கி போடுறவங்கன்னு தானம் கொடுக்குறவங்களையும் தர்மம் கொடுக்குறவங்க கெடுக்கிறவங்க இருக்காங்க. அது பெரிய பாவத்தை சுமக்க வேண்டியது. எதுக்கு ரொம்ப செலவழிச்சுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் அவன் எங்கேயாச்சும் போய் வாங்கிக்கிடுவான். அங்கிட்டு வாங்கி திம்பா, இங்கிட்டு வாங்கி திம்பா, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு கெடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. எல்லா இடங்கள்லையும் இருக்காங்க. அப்போ அவங்க பஞ்சகமாக பாதகத்தோட உயர்ந்த பாவத்தை அவங்க பண்ணிடுறாங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்கோ, ஒரு இடர்ல இருந்து ஒரு மருத்துவமனையில் இருந்து ஒரு ஆளை அந்த பீஸ் கட்டி வெளியில் கொண்டு வர்றதுக்கோ, இப்படி இக்கட்டான சூழ்நிலை, இடரான சூழ்நிலை, உயிர் காப்பு வைத்தியத்துக்கு கொடுக்க செலவுகளையோ தடுத்து நிறுத்தினவன். இப்போ கலியுகத்தில் முன்னாடி பஞ்சமகா பாதகங்களை வேறு சொன்னாங்க. இப்போ பஞ்சமகா பாதகங்களோட கொடிய பாவத்தை பண்ணிடுறாங்க. அது யாரை செஞ்சாலும் சரி. ஒருத்தங்க நம்ம செய்ய முடியலையே, இவன் நல்ல காரியம் செய்தானேன்னு கெடுக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. அது நடைமுறையில் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்க. உணர்ந்தவங்க அவங்ககிட்ட விலகிடுவாங்க. இது சூழ்ச்சி, வஞ்சகம், இவங்க நம்மளை செய்ய விடாமல் கெடுக்காங்க இந்த இந்த உணர்வுன்னு சொல்லி விலகிடுவாங்க. நான் சொல்ல வந்ததுக்குள்ளேருந்து நான் விலகி போய்கிட்டு இருக்கேன். நம்ம செஞ்சதான் நமக்கு வினையாக நமக்கு இடர்களை, இன்னல்களை, துன்பங்களை, துயரங்களை கொடுக்கு. ஏன்னா நம்ம பிரபஞ்சத்தில் இருந்து எடுக்கிறத திருப்பி செலுத்த மாட்டோங்க. கடவுள் கொடுத்த விஷயங்களை நிறைவடைஞ்சு மிச்சம் இருக்கிற விஷயங்களை அடுத்தவளுக்கு பகிராமல் போனது விளைவுகள் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை தடுக்கு. நான் இந்த ஜென்மத்தில் செய்யலை அப்படின்னா பூர்வ ஜென்மங்கள்னு சொல்லப்படுது. அப்போ இதெல்லாம் தொகுத்து வகுத்து வழங்கல. என்ன சிவசபை என்ன செய்யுதுன்னா, சிவசபைக்கு வந்தால் மட்டும் என்ன நடந்துரும்னா, சிவசபை உன்னதமான பொறுப்பை கையில் எடுத்திருக்கு. என்னது? கலியுகம் மாற்ற, நல்லா தர்ம யுகத்தை மலர செய்யறதுக்கு, அன்பை போதிக்கிற இடமா அது திகழுது. ஏன்னா சிவம்னாலே அன்பு தான் உங்களுக்கு தெரியும். சித்தர்கள்னால் அன்பே வடிவானவங்களாம். ஏன் கடுமையாக இருக்காங்கன்னா, வேற்று மாற்று நிலைகளை கண்டா, தகாத நிலைகளை கண்டா அவங்களுக்கு கட்டாயம் கோபம் வரும். இங்கே சித்தர்கள் 2 பேர் உட்காந்துருக்காங்க, கோபப்படவா செய்தாங்க. விஸ்வாமித்திர மகரிஷி எப்படி கோபப்படுவார் என்ன தெரியும், அகத்திய பெருமான் கோபம், எல்லாருமே நமக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தகாத விஷயங்களை பிரபஞ்சம் செய்யும்போது அசுர ஆற்றல்களை அழிக்கிறதுக்கு அவங்க கோபப்பட்டிருக்காங்க. என்னைக்காச்சும் நல்லவங்களை போய் ஏதாவது சித்தர்கள் சபிச்சாங்க, சபிச்சாங்கன்னு எங்கேயாச்சும் கதைகளில் கேள்விப்பட்டிருக்கேல்ல. அவங்கெல்லாம் சேர்ந்து அமைச்ச சபை தான் அங்கே வண்டானத்தில் இருக்கக்கூடிய கலியுக தேவ சித்த சபை. இப்போ உங்கள் ஊரோட அந்த முசிறின்னு ஒரு முனிவர் இருந்திருக்காங்கன்னு சொல்லுதாங்க. அதை பின்னாடி நாங்கள் பேசிக்கிடுவோம். அவங்களுக்கு பின்னாடி அடையாளங்களும் இந்த ஊரில் வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை ஊர் மக்களோட கலந்து அதை செய்யறதுக்கு ஒரு எளிமையான முறையில். ஏன்னா சித்தர்கள் எளிமை விரும்பிகள். அவரோட ஒரு அடையாளங்களை இங்கே ஏற்படுத்தி சிவசபைக்கு இங்கேயும் உள்ள அந்த தொடர்பை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு நிகழ்வாகவும் அதை நிகழ்த்துவோம். பின்னாடி உங்கள் ஆள்கிட்டையெல்லாம் பேசி அதை பின்னாடி செய்வோம். அது சித்த சபையோட தொடர்புடைய எல்லையாக சித்தர்கள் இப்போ உங்களுக்கு இந்த எல்லையை அறிமுகப்படுத்தியிருக்காரு. உங்களுக்கும் மகிழ்ச்சி, எங்களுக்கும் மகிழ்ச்சி. இதை இறை சபை ஒன்றால் மட்டும்தான் பெற முடியும். தவிர எந்த மாயவாதியாலோ மந்திரவாதிகளாலோ நான் சித்தர்னு சொல்லிக்கிட்டு அலையிற போலிகளை அலைய இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்ல முடியாது. இது ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக தான் சொல்லப்பட முடியும். இதுக்குள்ளே எனக்கு வருதுன்னா உங்களோட கர்ம நிலைகள் வருது, உங்களோட இடர்கள் இன்னல்கள்லாம் அத்த பெரிய சபையில் வணங்கி நிற்கல. முதல்ல இங்கே சீடர்கள்னு சொல்லப்பட்டவங்க யாருமே ஜாதகம், உண்மையிலே யாருமே ஜாதகத்தை பெரட்டி பார்த்ததே கிடையாது. மாதத்துக்கு 2 முறையெல்லாம் நாங்கள்லாம் ஜாதகங்கள் பார்த்த காலங்கள் உண்டு. இங்கே ஒருத்தன்ட்ட பார்க்குது, அங்கே ஒரு ஆள்கிட்ட பார்க்குது, அங்கே ஒரு ஆள்கிட்ட பார்க்குது. இப்போமெல்லாம் யார் ஜாதகம் எங்கே கிடக்குன்னு சித்த சபை சீடர்களுக்கும் தெரியாது. அகத்திய பெருமான் சொன்ன வார்த்தையில் 100க்கு 100 எல்லாரும் இங்கே சபையோட பயணப்படுறவங்க உணர்ந்துருக்கீங்க. யாராச்சும் ஜாதகம் உங்களுக்கு தெரியுமா, எடுத்து பார்த்துருக்கீங்களா? சபைக்கு வந்த பிறகு யார்கிட்டையும் கிடையாது. ஜாதகம் எடுத்தே பார்க்கறது கிடையாது. ஏன்னா ஜாதகத்துக்கெல்லாம் ஏகப்பட்ட கதை இருக்குது. சித்த சபையில் ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. நீங்களும் கேட்டிருப்பீங்க அந்த கதைகளை. ஜாதகத்தை யாரும்
இறைவனால் தான் கணிக்க முடியும். ஜோதிடர்களால் உனக்கு அந்த திசை நினைக்கு இந்த திசை இருக்குன்னு சொல்ல முடியுமே தவிர கரெக்டாக சொல்ல முடியாது. ஜாதகத்தில் அவ்வளவு நுட்பங்கள் இருக்குது. அதற்கு உண்டான கதைகள்லாம் ஏகப்பட்ட கதைகள் சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அங்கே வரையில் முதல்ல நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கு பணியாற்றக்கூடிய அந்த இடத்துக்கு வரையில் முதல்ல உங்களோட ஜாதகங்கள் வந்து கிழிக்கப்படுதுன்னா ஜாதகம் வேலை பார்க்காது. ஏன்னா உங்கள் ராகுவோ கேதுவோ சனீஸ்வரனோ யாரோ வந்து உங்களுக்குள்ளே வந்து பிடிக்க வராங்கன்னா முருகப்பெருமான் தூர நில்லுன்னு சொல்லிடுவார், அகத்திய பெருமான் சொல்லிடுவார், எல்லாரும் சொல்லிடுவாங்க. அதை சொல்லக்கூடிய இடம்தான் சித்த சபை. ஏன்னா இவன் வந்து கலியுகத்தை மாற்றத்துக்கு பணியாற்ற வந்துட்டான், தர்ம யுகத்தை மலர செய்ய வந்துட்டான், இவன் வழியில் குறுக்க நிற்காத, இவன் சபைக்கு 10 சீடர்களை கொண்டாந்து விட போகிறான், அவனால் 100 சீடர்கள் வரப்போகிறாங்க, 100 சீடர்களால் 1000 சீடர்கள் வரப்போகிறாங்க, 1000 லட்சமாவது, லட்சம் கோடி ஆக போகுதுன்னு சொல்லிடுவாங்க, கணக்கு காமிச்சிருவாங்க. பின்னாடி உள்ள கணக்கெல்லாம் முன்னாடி எழுதி காமிச்சிருவாங்க சித்தர்கள். யார்கிட்ட? கிரகங்கள்கிட்ட. கிரகங்க ஒரே கும்பிடு ஓட்டு பின்னாடி ஓடி போயிடும். ஏன்னா பணி செய்யட்டும் அப்படின்னு பயந்துக்கிட்டு இல்லை, நல்ல விஷயங்கள் செய்ய வந்திருக்காங்க, நம்ம ஒன்றும் கெடுக்க வேண்டாம். அதனால தான் சித்த சபைக்கு வந்த உடனே காரிய வெற்றிகள் உடனடியாக நடக்கு, வந்த உடனே நடக்கு. எல்லாரும் உணர்ந்துருப்பீங்க. இந்த உங்கள் ஊரில் எல்லாரும் இந்தம்மா உணர்ந்துருக்கு, எடுத்துக்காட்டுக்கு ரொம்ப இருக்காங்க. வந்த சீடர்கள் அன்னைக்கே கடவுள்னா என்னன்னே தெரியாதவங்கெல்லாம் ஒரே நாளில் சீடர்கள் ஆகியிருக்காங்க, அதிசயங்கள் பார்த்துருக்காங்க, தரிசனம் பார்த்துருக்காங்க. இன்னொரு வந்து யமதர்மம் வந்து பாசக்கயிறு அங்கே கொடுத்துட்டு அங்கே தவம் இருக்கதா சொல்லப்படுது. அதனால் யம பயம் போயிடும். அங்கே வந்தவங்களுக்கு மரண பயம் போயிடும். ஏன்னா யம வந்து சித்த சபையில் கேட்காம சபையோட சீடர்களை எதுவும் செய்ய மாட்டாங்க. சூட்சமத்தில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பயமும் போயிடும் சபைக்கு வரையில். வீட்டில் வந்து சுபிட்சம் நிலவும். என்னென்னா நாங்கள் சொல்கிறது என்ன செய்வோம், பிரபஞ்சத்துக்கு ஏதாச்சும் செய், கொடுத்த பிரபஞ்சத்துக்கு ஏதாவது செய். எதை செய்யுது? உயிர்கள் மேலே அன்பாரு, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணு, கருணையாயிரு, காசு இல்லைன்னா நல்ல வார்த்தைகளை சொல்லு, உங்கள் வீட்டில் இருக்கதை கொடுங்க, ஒரு தண்ணி கொடுத்தாலும் அதுவும் கூட புண்ணியம்தான். நல்ல வார்த்தைகள் பேசி சித்த சபையை பாட்டு இப்படி கை நீட்டினா கூட புண்ணியம்தான். இப்போ அது கலியுகத்தில் வந்து இகலோகத்தில் வந்து நவீன யுகத்தில் வந்து சாதனங்கள் மூலமாகவே வீட்டில் இருந்து கண்ட கர்மாந்தரத்தையெல்லாம் பார்த்து காலத்தை கிடைச்சி கண்ணையும் கெடுக்கிறதுக்கு ஒரு 4 நண்பர்களுக்கு 4 உறவினர்களுக்கு 4 பேருக்கு சபையை பற்றி அந்த லிங்க வந்து அனுப்பிச்சி வச்சாலே பெரிய புண்ணியம் கிடச்சிரும். எங்கே இருந்தாலும் எல்லாம். ஏன்னா 4 பேர் போய் கஷ்டங்கள் தீரையில் அந்த புண்ணியங்கள் உங்கள் இல்லம் வருது, உங்களுக்கு காரிய வெற்றிகள் ஆகுது. மொத்தத்தில் சித்தர்களோட சிவத்தோட இறைவனோட பயணிக்கக்கூடிய ஒரே இடம், கண்ணுக்கு தெரிஞ்ச இடம், எளிமையாக வலிமையாக அன்பே உருவாக இருக்கக்கூடிய, உங்கள்கிட்ட அதை கொடு இதை கொடுன்னு பிடுங்கி உள்ளன்னா முன்னாடியெல்லாம் எங்களையெல்லாம் பார்க்க வரேன்னா ஜீவநாடிகளில் பயணப்படணும். அது எவ்வளவு செலவாகுதுன்னே சொல்ல முடியாது. ஒரு ஆள் சித்த சபைக்கு வந்து உள்ளே வரணுன்னாலே அவன் 7-8 கோயிலுக்கு போக வேண்டியது வரும், கும்ப பூஜைகள் பண்ண வேண்டியது வரும், அது இதுன்னு ஒரு 50,000 காலி ஆயிரும். எளிமையான ஒரு 30,000 காலி பண்ணினா தான் சித்த சபைக்கு போகிறதுக்கே அகத்திய பெருமான் அனுமதி கொடுப்பார். அது ரொம்ப வருடங்களாக நடந்துட்டு வந்தது. ஆனால் இப்போ இந்த ஆற்றல் மிகுந்த ஆதி கைலாய சிவசூட்சமனுள் வந்ததில் இருந்து ஒன்றுமே வேண்டாம். இப்போ கடைசியில் இன்றைக்கி விஸ்வாமித்திர மகரிஷி வந்து மண் விளக்கு போதும்னு சொல்லிட்டார். நீங்கள் தங்கத்தில் எத்தனையோ மங்கையர்கள் வந்து அங்கே கேட்பாங்க, நாங்கள் இந்த விளக்கு ஏற்றட்டுமா, அந்த விளக்கு ஏற்றட்டுமா, அப்படி ஏற்றட்டுமா, இப்படி ஏற்றட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உள்ளுக்குள்ளே விளக்கேற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான். உனக்குள்ளே இருள் இருக்கக்கூடாது, இருள் மண்டி கிடக்கக்கூடாது. சூட்சமாக விளக்கு உள்ளுக்குள்ளே ஏற்று அந்த ஜோதி வெளிச்சத்தில் நீ பயணப்பட்டு வா. இப்போ வந்து அதை சொல்லதுக்கு தான் எளிமையாக சொல்லியிருக்காங்க. மண் விளக்கு போதும். இன்னையில் இருந்து விஸ்வாமித்திர மகரிஷி சொன்னதுனால எளிமையாக பயணப்படுற சபைங்கிறதுனால நீங்கள் எந்த விளக்கும் அதையும் அதை சூட்சமாக பாடமாக வச்சு மண் விளக்கு ஏற்றுங்க. எல்லாரும் அஷ்டலட்சுமிகளும் குடிகொள்ளதை. உங்கள் வீட்டில் எத்தனையோ விலை உயர்ந்த விளக்குகள்லாம் அலங்காரத்துக்கு இருந்தாலும் நான் எளிமையானவன், அன்பானவன், கருணையானவன், பாரம்பரிய முறைப்படி நான் இல்லத்தை நடத்தி வரேன், அறத்தோடு நடத்தி வரேன் அப்படிங்கிற நிலையில் உள்ளவங்க இன்னையில் இருந்து சித்த சபையோட ஒரு உயர்ந்த வழிபாட்டு முறைகளில்
மண் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க. அது இந்த 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 இடத்துல வச்சு அது என்னமோ என்னைய சொல்லணும்னு உணர்த்துதாங்க நான் உங்கள்கிட்ட சொல்லுதேன். ஏன்னா சித்த சபைக்கு ஒரு அடையாளங்கள் வேணும். காலையில் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் காலை கடன்களை முடிச்சுட்டு அகத்திய பெருமானோட நாமத்தையும் சிவமகாவாளை சித்தனோட நாமத்தையும் சொல்லையில் பிரபஞ்சத்தோட இணையிறைய அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யலை, நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கு, கொடுத்த பிரபஞ்சத்துக்கு ஏதாச்சும் செய்யலை, பற்றாக்குறையினால தான் பிரபஞ்சத்தில் இருந்து எடுத்ததை கொடுக்காத நிலை வரும்போதுனா நமக்கு பிரச்சனைகள் வரும்போது அதை சரி செய்யும்போது பிரச்சனைகள் தீருது அப்படிங்கிறதான் சித்த சபையோட கொள்கை. அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, சித்த சபையில் 11,000 யுகமாக சேர்த்து வச்ச புண்ணியம் இருக்குது. அதை சொல்ல மறந்து போயிட்டோம். ஏன் சித்த சபைக்கு வந்த உடனே நல்லது நடக்கு அப்படின்னா, நீங்கள் பிரபஞ்சத்துக்கு பணியாற்ற வாரையன்னு எங்கேயும் அழுக்கெல்லாம் இருக்கக்கூடாது, சூழ்ச்சி வஞ்சகம் எதுவும் இருக்கக்கூடாது. சபைக்கு வரையில் குழந்த மாதிரி வரணும், பச்சை பிள்ளைய மாதிரி வரும். காமக்ரோத லோப மதம் ஆச்சரியத்தையெல்லாம் தள்ளி வச்சிடணும். இங்கே இது எப்படி செய்கிறாங்க, இவங்களுக்கு எப்படி கிடைச்சது, எங்கேருந்து காசு வருது, என்ன விஷயம், அந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. ஒரே வேண்டுதல், எனக்கு ஒன்றும் தெரியாத இறைவா, நான் பிரபஞ்சத்துக்கு பணியாற்ற வந்திருக்கேன், எனக்கு வழிவிடுங்கன்னு சொல்லிட்டா அடுத்த கணம் என்ன நடக்குன்னா 11,000 யுகமாக சேர்த்து வச்சுருந்த புண்ணியம்னா அது கணக்கே கிடையாது. பிரபஞ்சம் புண்ணியம், உங்கள் தாத்தா செஞ்சது, எங்கள் தாத்தா முன்னோர்கள் மூத்தோர்கள் எல்லா அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வீக ஆற்றல்கள் சித்தர்கள் பிரபஞ்சத்தில் செஞ்ச புண்ணியமெல்லாம் சேர்த்து யாருக்கும் தெரியாமல் சேர்த்து வச்ச புண்ணிய கடமை, தேவர்களுக்கே தெரியாமல் சிவபெருமான் மறைச்சி வச்சு சேர்த்த புண்ணியமெல்லாம் தான் சிவமகா வாழைச்சித்தன். அந்த புண்ணியத்தில் இருந்து அகப்ப என்ன அள்ளி உங்கள் மேலே புண்ணியத்தை தொளிக்காங்க. அப்போ உங்கள் பாவங்கள் விலகி நிற்கி. இதுதான் அங்கே உள்ள உயர் சூட்சமாக. அதான் அங்கே காலடி எடுத்து வச்ச உடனே நல்லது நடக்கு. நீங்கள் பாருங்கள், அங்கே தெரியும். வந்தவுடனே ஐயா எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, எனக்கு நல்லா என் பிள்ளை நல்லா மார்க்குன்ட்டாங்க, இப்போ வெளிநாட்டில் சக்ஸஸ் ஆகிடுச்சு, இப்படி விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, நித்தம் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் அந்த புண்ணியத்தை எடுத்து அகத்திய பெருமான் சித்தர்கள் கூட்டங்கள். ஏன்னா சித்தர்கள்ட்ட கேட்காம அந்த புண்ணிய கடங்களை கை வைக்க முடியாது. அதுக்கு தலைவர் அகத்திய பெருமான். புண்ணியம் சிவமகா வாழை சித்தனாக இருந்தாலும் அதற்குண்ட உள்ளுக்குள்ள அதிகாரி யார், அதிகாரம் யார், சிவமகா வாழை சித்தனுக்குள்ளேயே இருக்கத அகத்திய பெருமான் தான் அதுக்கெல்லாம் தலைவர். சிவபெருமானே அவரை கேட்டு தான் எல்லாம் செய்வார். அவங்களோட அனுமதியோட அந்த குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்களா, அந்த தகுதி இருக்கையில் இவன் பிரபஞ்சத்துக்கு பணியாற்ற வந்துட்டான், இத்தனை சீடர்கள் வரப்போகிறாங்க பின்னாடி, இவ்வளோ புண்ணியங்கள் பண்ண போகிறாங்க, அப்போ 10 வருஷத்தில் இவ்வளோ பண்ணுவான், 20 வருஷத்தில் இவ்வளோ பண்ணுவான், 30 வருஷத்தில் இவ்வளோ பண்ணுவான், சிரஞ்சீவியாக சபையில் உட்கார்ந்து இவ்வளோ புண்ணியம் பண்ணுவாங்க. அந்த கணக்கையெல்லாம் எடுத்து அகத்திய பெருமான் தலைமையில் சித்தர்கள் உடனே பார்த்து சிவபெருமான்கிட்ட காமிப்பாங்க. இவனை குடு அப்படின்றவார். அதுதான் வந்த உடனே நடக்கு. இல்லைன்னா வந்த உடனே நீங்கள் என்ன கோடி கோடியாக லட்சமாக என்ன வந்த உடனே நம்ம என்ன தலைகீழ உழுதமா, நான் பிரபஞ்சத்துக்கு செய்தேன்னா மேட்டர் முடிஞ்சது, ஒரு விஷயம் கிடையாது. இதுதான் அங்கே சபையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் எல்லாரும் சபையை தேடி வாங்க. இந்த ஊருன்னு பேசக்கூடாது, நாங்கள் பிரபஞ்சத்துக்காக பணியாற்றுறவங்க இருந்தாலும் இந்த எல்லையிலேருந்து அதிகமானவங்க வாங்க. இங்கே ஒரு கிளை சபை கட்டாயம் அமைய போகுது. அதுக்குண்டான தகுதிகள் அத்தனை தகுதிகளும் இருக்குது, பூர்வ ஜென்ம தொடர்பும் இருக்குது இந்த கிராமத்துக்கு. அதனால தான் நாங்கள் கூட எதுக்கு பெருமாள் வெட்டியை தேர்ந்தாங்க நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அதுக்கு சித்தர்கள் உண்டான சூட்சமத்தை அன்னைக்கு லேசாக சொன்னாங்க, இன்றைக்கி வெளிப்படையாக சொல்லிட்டாங்க என்னன்னு சொல்லி. அதுக்கு ஒரு முஸ்ரிங்கிற சித்தரும் காரணமாக இருந்திருக்காரு. அதை பின்னாடி வச்சு வழிபட்டு வரக்கூடிய விஷயங்கள். ஏன்னா அங்கே அவங்க எப்பவும் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, உங்களுக்குள்ளேயே இருக்காங்க, அங்கேயும் சிவசபையிலையும் முஸ்ரிங்கிற சித்தர்கள் இருக்காங்க. அவரையும் பின்னாடி பேச சொல்லுவோம், அழைச்சி கூப்பிட்டு பேச சொல்லுவோம். புஜண்ட மகரிஷியை கூப்பிட்டு இந்த வரலாறு ஏற்கனவே சொல்ல சொல்லுவோம். பின்னாட்களில் எல்லாமே அனுகிரகங்களையும் பெறும். 1-2 மாற்று நிலை கொண்ட மாந்தர்களும் வருங்காலங்களில் உங்களோட சேர்ந்து பயணப்படுவாங்க. ஏன்னா நல்ல வழியில் பயணப்பட யாரும் தடையாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி இந்த இடைவெளியில் ஏதாச்சும் பேசணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் கொஞ்சம் பேசி ஒவ்வொரு இடமா பேசி வந்திருக்கேன். அதில் மற்றப்பட்ட விட்ட இடங்களை நீங்களாம் நிரப்பிக்கோங்க. சபையை தொடர்பில் இன்னும் ஏகப்பட்ட வரலாறு ஏற்படும். இவங்க 2 பேர், அவன் செல்வராஜ் காமிச்சி மாரிசாமி
உங்களை எல்லாம் கூப்பிட்டு, ஏன்னா எல்லாரையும் இங்கே கூப்பிடல, அடையாளத்துக்கு 2 பேரை கூப்பிட்டது. கிராமமே எல்லா வீட்லேயும் வந்து எல்லா மங்களகரமான விஷயங்கள் செஞ்சு மாற்று வேற்று கொண்ட உணவுகளை கூட இன்றைக்கி ஒதுக்கி வச்சு அற்புதமான இறை தெய்வீக உணவான அந்த சைவ நிலை கொண்ட வேற்று மாற்று நிலை இல்லாத உணவை சாப்பிட்றதுக்கு எல்லாரும் கலியுகத்தில் இதே பெரிய விஷயமா இருக்குது. ஒரு நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து எல்லா விஷயங்களையும் யுகலோக விஷயங்கள்லேருந்து வேறுபட்டு நீங்கள் வந்து சித்தர்களை தேடி வந்ததுக்கு முதல்ல உங்களை வணங்கி வரவேற்று ஓம் அகதீஷாய நமக என்கின்ற அற்புதமான நாமத்தை உரைத்து உங்களை மீண்டும் மீண்டும் வரவேற்று ரொம்ப விஷயம் கேட்டுக்கோங்க. யார்கிட்ட போய் கேட்க முடியும்? எவன் சொல்லுவான் உங்களுக்கு? போனோன்னா ரூபாய் போடு எவ்வளோ கொண்டு வந்திருக்க, என்ன வந்திருக்க, முதல்ல ஆளை பார்த்துக்கிடுவான், நகை நட்டு இருக்கான்னு பார்த்துக்கிடுவான், கார் என்ன கார்னு பார்ப்பான். மெயினாக கம்மியான கார்லாம் போனால் உள்ளே விட மாட்டாங்க, கேஸ் பாட்டு கொடுக்க மாட்டாங்க. கார் வந்தான்னா ஒரு 50 லட்சம் இருக்குமா, நம்ம கார்லாம் அங்கே எடுபடாது. அங்கே போகிற இடத்துக்கு ஒரு 50 லட்சம் 1 கோடியை தாண்டணும் உள்ளே. அந்த கேட் பாஸ் வாங்கிறதுக்கு அப்படியால தான் உள்ளே அனுப்புவாங்க. நம்ம போய் நின்றுட்டு மேலே நின்றுட்டு ஏதாச்சும் 2 ருத்ராட்சத்தை வாங்கிட்டு வர வேண்டியதான். என்ன அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை. அங்கே போய் ஒரு மயக்கத்துக்கு போதுக்கு இங்கே நீங்கள் ஒன்றுமே வேண்டாம், எதுவுமே கொடுக்காம சரணாகதி மட்டும், எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு மட்டும் சொல்லுங்கள். என்னமே தெரியாதுன்ட்டான்னா அவங்ககிட்ட நான் இல்லை, செத்து போச்சின்னு அர்த்தம். எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டா நான் இல்லை, நீங்கள் வெத்து டப்பா அப்படின்னு அர்த்தம், வெத்து கொடோன்னு அர்த்தம், வெத்து பையின்னு அர்த்தம். அங்கே அள்ளிட்டு வந்துடலாம் சிவசபையிலேருந்து புண்ணியத்துக்கு மேலே ஒன்று வேணுமா? புண்ணியத்தை தான் தேடி சூட்சமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். புண்ணியத்தை தான் நம்ம வழி நடத்துது. இறைவன்கிட்ட புண்ணியம் இருந்தால் தான் இறைவன் காலடியில் போய் நிற்க முடியும். மற்ற நான் அதை வச்சுருக்கேன், இதை வச்சுருக்கேன், அத்தனை கார் இருக்குது, இத்தனை ஏக்கர் இருக்குது, அவன் கலெக்டரு, இவன் சப் கலெக்டரு, இவன் அங்கே இருக்கான், லண்டனில் இருக்கான், அமெரிக்கா இருக்கான், அதெல்லாம் இறைவனோட கண்ணுக்கு, பிரபஞ்சத்தோட கண்ணுக்கு தெரியாது. அதெல்லாம் இருக்கட்டும்டா. உன்கிட்ட புண்ணியம் எவ்வளோ வச்சுருக்க, நீ இத்தனை பிறவி எடுத்திருக்கீல்ல, எவ்வளோ பண்ண, என்ன பண்ண, நல்லது பண்ண, அந்த புண்ணிய மூட்டையை தான் அவங்க பார்ப்பாங்க. அந்த புண்ணியம்தான் என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்கிற நீங்கள் செஞ்ச புண்ணியம் பொருள் அங்கே வந்து விழுந்துடுது, சரன்னு விழுந்துடுது. நீங்கள் ஜென்மங்களாக செஞ்ச புண்ணியங்களாம் எப்படி விழுதுன்னா நவக்கிரகங்கள் தள்ளிடுது. தள்ளின உடனே உங்களை இடிச்சுக்கிட்டு இருக்குங்களா, மேலே இருந்து சரன்னு வரதை இடித்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்குங்களா வினைகள், அதுதான் அது என்னதான் இருக்குது, நவக்கிரகங்கள்லாம் அதை போய் இடித்து நின்றுக்கிட்டு இருக்கோம். நவக்கிரகங்களை தள்ளி நில்லு அப்படின்னு ஆணை பிறக்கையில் அகத்திய பெருமானு உங்கள் புண்ணியமே வந்து உங்களை காப்பாற்றிடும். இது காணாதுன்னு சிவமகா வாழை சித்தன்கிற புண்ணிய கிடங்குல இருந்து அள்ளி உங்கள் மேலே குளிப்பாட்டிடுவாங்க. அதுதான் நல்ல விஷயம் நடக்கு. பிள்ளைகள் நல்லா படிக்கி, நல்ல புத்திகள் வருது, எல்லா விஷயங்களும் வருது. தொடர் பயணம் மேற்கொள்ளுங்க, இடைவிடாத பயணம் மேற்கொள்ளுங்க. இந்த வண்டானத்துக்கும் இந்த ஊருக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும்? 1 லிட்டர் பெட்ரோல் தான் செலவழியும். வாரம் வாங்க. நீங்கள் திருப்பதிக்கும் திருவண்ணாமலைக்கும் அங்கே இங்கே ஊர் பேரே எங்கே நாங்கள் தைரியமாக சொல்லுவோம். நீங்கள் அந்த அறுபடை வீட்டெல்லாம் ஒரே படையில் அங்கே வந்து கும்பிட்டுடலாம். நீங்கள் 108 திவ்ய தேசங்கள், இங்கே இது பிரபஞ்ச திவ்ய தேசங்காங்க. 108 திவ்ய தேசத்துக்கு ஒரு ஏகாதசி பூஜை அன்னைக்கு வந்து 2 தாமரைப்பூவும் இவ்வளோ துளசி, தாமரைப்பூ கூட வேண்டாம், இவ்வளோ துளசி வாங்கிட்டு கொண்டாந்து கொடுங்க போதும். அங்கே உட்காந்து ஒரே வேண்டுதல். நைட்டு வந்து தங்கியிருந்து காலையில் அது வந்து உங்களுக்கு படுக்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ எந்த கட்டணமும் அங்கே கிடையாது. அழகான நீட்டான நம்ம கிராமத்தில் நம்ம வீட்டில் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடை உங்களுக்கு போடுவோம். எளிமையான சாப்பாடு. அதிகாலை நேரத்துலையும் தவம் இதெல்லாம் எங்கே கிடைக்க போகுது? கைலாயத்தில் கூட கிடைக்காது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத சேவை அங்கே எல்லாரும் இருப்பாங்க. இவங்க எல்லாமே இருப்பாங்க. எல்லாம் சரணாதி கொண்ட சீடர்கள் இருப்பாங்க. அவ்வளோதான், உங்கள் வீடு இல் சபையாக மாறிடுச்சு. வரக்கூட வேண்டாம். நீங்கள் காலையில் விளக்கேற்றி நாமத்தை சொன்னாலே உங்கள் வீடு இல் சபை தான். சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் உட்காந்துருவாங்க. சித்தர்களோட தரிசனம் பார்க்கலாம். அம்பாள் வந்து பேசும், பால திரிபுர சுந்தரி வந்து பேசும். நிகழ்ந்திருக்கு. இந்த மாரிச்சாமி வரையில் பையன் அங்கேருந்து என்னவன்னா வாழை தேவி படம் வாங்கிட்டு வந்திருக்கான். உங்கள் ஊரில் நடந்ததே சொல்லுவோம். வாழை தேவி படம் வாங்கிட்டு வந்து சொன்னால் நம்ப மாட்டேன் நீங்கள். அது எவன் என்னத்தை பார்த்தோம் நம்பிய இருந்தாலும் வாழை திரிபுர சுந்தரி படம் வாங்கிட்டு வந்து அந்த சின்ன பையன் சொல்லுவானா, அவனை எங்கே ஆளை காணோம், அவன் கண்ணில் இருந்து பால திரிபுர சுந்தரி வந்து ஆனந்த கண்ணீர் விடிச்சிருக்கு. ஏன்னா இந்த எல்லையோட தொடர்பு, இந்த எல்லையில் வந்து ஒரு வீட்டில் உட்காந்துட்டோம் அப்படின்னு மகிழ்ச்சியில் அந்த அம்மா அழுது அந்த பையன் பார்த்துருக்கான்.
புரியுதா? அது மாதிரி இது தொடக்கமான நிகழ்வு இதுதான். மாரிசாமி முதல்ல உணர்ந்த விஷயம். அதுக்கு பிறகு மாரிசாமி ஏகப்பட்ட தரிசனங்கள், சித்தர்கள் அங்கே போகிறது இங்கே போகிறது, சிவமகா வாழை சித்தன் தவம் இருக்கிற நிலையை பார்த்தது, அகத்தியரை பார்த்தினது, எல்லாரையும் சிவபெருமானை பார்த்தது, ஏகப்பட்ட விஷயங்களை உணர்ந்து அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கான். உங்கள்கிட்ட அவர்கிட்ட எல்லாரையும் உங்களை கூப்பிட்டு வந்துட்டு அப்படி கூப்பிட்டு வந்து அங்கேன்னு நீங்கள் வந்து உங்கள் காரிய வெற்றிகள் அது இது நடந்துக்கிட்டு இருக்குது. சரி, எல்லா இடங்களுக்கும் போயிருப்போம், இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது, இது பேசுறதை இவங்க பொய் சொல்லலை, உண்மையிலே இது இறை உரை தான், இது சித்தர்கள் மொழி தான் அப்படின்னு நம்பி வந்து இத்தனை பெரிய விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க. வருங்காலங்களில் இது பெரும் கூட்டமாக மாதத்துக்கு ஒரு சச்சங்கம் நிகழ்வதுக்கு உண்டான, ஏன்னா இன்னும் வருங்காலங்களில் இவ்வளோ செலவழியாது, எல்லாரும் பங்களிப்பிய எளிமையாக வந்து இவ்வளோ மலர்கள் நிலை தூவாமல் நாங்கள் மணிக்கு வந்தோம்னா சரசரன்னு உள்ளே வந்து அடுத்த மேடையில் வந்து உட்காந்துக்கிடுவோம். உட்காந்துக்கிட்டு காலையில் சாப்பிட்டு வந்துடுவோம். மதிய சாப்பாட்டை எளிமையான அன்னதானம் ஆக்கி வந்தவங்களுக்கு பசி ஆட்டிட்டு, ஏன்னா எல்லோரும் வந்துடுவாங்க, நீ என்ன சாப்பாடையும் போடு என்னத்தையாச்சும் போடு நாங்கள் வந்துடுதோன்ட்டு வருங்காலங்களில் இங்கே கூட்டங்கள் கூட ஆரம்பிச்சிடும். இந்த கிராமத்து கூட்டம் மட்டும் வராது, பக்கத்தில் உள்ள கிராமங்களில் உள்ள இறையாளர்கள்லாம் வருவாங்க. அதை வச்சு அறப்பணிகள் செய்யுங்க, உயர்வான பணிகளை எல்லாம் செய்வீங்க. வருங்காலங்களில் உங்கள் கிராமத்துக்கு தேவையான விஷயங்களை சித்த சபையில் இருந்து செய்யக்கூடிய நாட்களும் வருது அப்படின்னு சொல்லி எல்லாம் இறை சபையோடு பயணிச்சிருங்க. ஒட்டு 2 பேரும் மாற்று வேற்று நிலைகள் இறைவனவனம் என்னதான் நடக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு வந்தவங்களும் இது ஒரு அரிய சந்தர்ப்பமாக பயன்படுத்தி பயணப்படுங்கன்னு சொல்லி நாங்கள் அடிக்கடி இந்த ஊருக்கு வருவோம். இது என்ன சித்த சபைக்கு சொந்தமான ஊர் இது, சித்த சபையோட ஆற்றல்கள் நிறைஞ்ச ஊர் இது. அதுக்குண்டான மக்களும் இங்கே நீங்கள் உயர்வாக இருக்கிய முதல் முறையாக நாங்கள் கூட உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை, இந்த ஊர் ஏன் இப்படி ஆற்றலாக எழுது எல்லா விஷயங்களும் மாரிசாமி சொல்லிக்கிட்டே இருந்தா அப்படி அந்த அவர் கூட இருக்கார், இந்த அம்மா கூட இருக்குது, இப்படி வேலை நடக்கு, ஃபோட்டோவெல்லாம் காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க அங்கே எங்களுக்கு. நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கல, சித்தர்கள் ஃபுல்லாக இங்கே குழுமிட்டாங்க. அங்கே அது என்ன ஊரில் குற்றாலத்தில் சொன்னாங்கல்ல, எல்லா சித்தர்களும் உங்கள் கூடையே வரணும், அன்றைக்கே அவங்க கூடையே வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனோட வெற்றி விழா தான் இந்த விழான்னு சொல்லி சத்த சபையோட தொடர்ந்து இருங்க, இணைஞ்சு இருங்க, இணையாக பயணப்படுங்கன்னு சொல்லி ஓம் அகதீசாய அகத்திய பெருமான்